உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். நான் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் வீடியோ போடல, எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு டெய்லியும் கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, நம்மளுடைய சொந்த கதையெல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் பேசிக்கலாம். ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ யூடியூப்பில் வந்திருக்கு. உலகம் முழுக்க உள்ள யூடியூப் கிரியேட்டர் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான அப்டேட். யூடியூப் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே யூடியூப் பைகாட் ப்ராப்ளம் வந்தப்போ 3 மாதம் உலகம் முழுக்க எல்லா கிரியேட்டர்களுக்கும் ஏர்னிங் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு யூடியூப் சேனல் மானிட்டேஷனுக்கு ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் மற்றும் 4000 வாட்ஸ் ஹவர்ஸ் இருக்கணும்னு. அது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. அதுக்கு பிறகு நேற்று இரவு எல்லா ஃபெமிலியர் யூடியூபருக்கும் ஒரு மெயில் கண்டிப்பாக வந்திருக்கும். இது நாள் வரைக்கும் சேனலுக்கு கொடுக்கப்பட்ட வெரிஃபைட் பேஜை ரிமூவ் பண்ணுறாங்க. இது உலகம் முழுக்க உள்ள அனைத்து யூடியூபர்களுக்கும் சோதனைக்கு மேல் சோதனைன்னு சொல்லலாம். இதை பற்றிய முழு விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு. செப்டம்பர் 19, 2019, அதாவது நேற்று இரவு 10:50 மணிக்கு யூடியூப் கிரியேட்டர்ல இருந்து ஒரு மெயில் வந்திருந்தது. யூடியூப் சேனல்களுக்கு ஆல்ரெடியே வெரிஃபைட் பேஜ் வைத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த இமெயில் வந்திருக்கும். நியூ யூடியூபர் இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதனால உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் யூடியூப் தரப்புல இருந்து அந்த சேனலுக்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு சில்வர் ப்ளே பட்டன் மற்றும் வெரிஃபிகேஷன் பேஜ் கொடுப்பாங்க. இந்த இரண்டும் ஒரு கிரியேட்டருக்கு கிடைக்கும் பொழுது லைஃப்பில் ஏதோ சாதிச்சோம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் சேனல்களில் சில சேனல்களை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்களுக்கும் இந்த வெரிஃபை பேஜ் கொடுத்துருந்தாங்க. அதே போல் தமிழ் டெக், டாப் 10 தமிழ், தமிழ் டுடே டெக், லவுடோலி டெக், பூ டெக், சூர்யா டெக், இன்னைக்கு என்ன சமையல், அம்மா சமையல், தமிழ் பியூட்டி பீட்ஸ், இந்த சேனல்கள் எல்லாத்துக்கும் வெரிஃபை பேஜ் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் யூடியூப் சேனல்களுக்கு அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனல்னு மியூசிக் ஐகான் கொண்ட பேட்ச் கொடுத்துருந்தாங்க. கடந்த 2-3 மாதங்களாக 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண எந்த சேனல்களுக்கும் வெரிஃபை பேஜ் யூடியூப் தரப்புல இருந்து அப்ளை பண்ணாலும் யாருக்கும் கிடைக்கல. அப்படி ஒரு சேனல் தான் கேமிங் தமிழன் சேனல். 2,50,000 சப்ஸ்கிரைபர் இருந்தும் வெரிஃபை பேஜ் அப்ளை பண்ணியும் வெயிட்டிங்ல இருந்தது. ஒவ்வொரு வீடியோக்கும் நல்ல வியூஸ் மற்றும் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல என்கேஜ்டா இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் கேமிங் தமிழன் சேனல். பட் வெரிஃபை பேஜ் அப்ளை பண்ணியும் வெயிட்டிங்ல இருந்தது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. நேத்து எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு மெயில் வந்திருக்கும். ட்விட்டர்லயும் நேத்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யூடியூப் சேனல் டேஷ்போர்ட்லயும் நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. இந்த வெரிஃபை பேஜுக்கு உங்க சேனல் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சேனல் வெரிஃபிகேஷனுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த அப்டேட் பண்ணதுனால இப்போ உங்களுடைய சேனல் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மீட் பண்ணல. அதனால உங்களுக்கு அந்த வெரிஃபை பேஜ் கொடுக்க முடியாது. இனிமேல் எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் யூடியூப் வெரிஃபிகேஷன் பேஜ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூபே தானாக முன் வந்து சேனல்களை வெரிஃபை பண்ணி வெரிஃபிகேஷன் பேஜுக்கு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்கிற கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருக்கணும். யூடியூப் மட்டும் இல்லாம அவுட் சைட் ஆஃப் யூடியூப், அதாவது ஆன்லைன்ல சோசியல் மீடியால ஸ்ட்ராங்கா பாப்புலராக இருக்கணும். அல்லது சேனல் நேம் கன்ஃபியூஸ்டு, அதாவது ஒரு சேனல் நேமை அப்படியே வச்சு மற்றொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ எது உண்மையான சேனல்னு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த வெரிஃபை பேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற அக்டோபர் 2019 இருந்து உங்களுடைய சேனல் வெரிஃபைடுன்னு காட்டாது. பட் இப்போ உங்க சேனல் லார்ஜ் ஆடியன்ஸ் இருந்து அல்லது சேனல் நேம் கன்ஃபியூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அப்பீல் பண்ணலாம். அதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பீல் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிகினிங் யூடியூபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா வெரிஃபைடு யூடியூபர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் பிகினிங் யூடியூபருக்கு தெரிந்தால் தான் ஃபியூச்சரில் ரியல் கண்டென்ட் கிரியேட்டராக வர முடியும். ஹைலி சர்ச்டு கிரியேட்டராக நீங்கள் உருவாக்க முடியும். அப்போ தான் வெரிஃபிகேஷன் பேஜ் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சொந்த கதைக்கு போகலாம். ஏன் இவ்வளவு நாள் வீடியோ போடலை? ரொம்ப சிம்பிள் தான். என்னுடைய அதர் யூடியூப் சேனல்ஸ் மற்றும் என்னுடைய கூகுள் ஆட்சன்ஸ் வெப்சைட்ஸ் அப்புறம் ஆட்மாப் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வீடியோவை கண்டினியூ பண்ண முடியலை. ஏன்னா ஆன்லைன் தமிழில் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஆன்லைன் தமிழில் வீடியோ போடுறப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இங்கிட்ட எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன்.
பட் இதுலேயே கொஞ்ச நாள் மூழ்க வேண்டியதாக போயிடுச்சு, அதனால தான் வீடியோ போடல. பட் இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். 2,50,000 சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு ஏன் வீடியோ போடலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. உண்மைதான். சரி, ஓகே, இனி தொடர்ந்து நான் வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன். எந்த சீரீஸ் டுட்டோரியல் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூப்பை பற்றி இனி உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடியே 300 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணிட்டேன். தொடர்ந்து சீரீஸ் பண்ணுறதாக இருந்தால் எடிட்டிங் சீரீஸ் பண்ணலாம், இல்லை கூகுள் ஆட்சன்ஸ் சீரீஸ் பண்ணலாம், ஆட்மாப் சீரீஸ் பண்ணலாம், வெப்சைட் மேக்கிங் பற்றி டுட்டோரியல் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாய்.